வணக்கம். சிவன் மாந்திரீகம். இந்த மாந்திரீகத்தில் முட்டை மாந்திரீகம் செய்து தரக்கூடிய பாதிப்புகள், செய்யக்கூடிய பாதிப்புகள் எப்படி இருக்கும்? முட்டை மாந்திரீகம். இந்த முட்டை மாந்திரீகமே வியாதிகளை வர வைப்பது தான். வியாதிகளை வர வைத்து ஒருத்தரை கடுமையாக கஷ்டப்படுத்தி அழிப்பது தான். இந்த முட்டை மாந்திரிகத்தில் கருங்கோழி இருக்கு பார்த்தீங்களா, கருப்பு கோழி, கன்னி கோழியில் கூட சில மாந்திரிகத்தை செய்ய முடியும். ஆனால் அது உதிர காட்டேரி, கருப்பண்ணசாமி, முனேஸ்வரன், இப்படி இவங்களுக்காக செய்யக்கூடியது கருப்பு கோழியால், கன்னி கோழியால் சில மாந்திரிகம் அவங்களுடைய ரகசிய மந்திரங்களை வச்சு செய்து வெற்றி பெறலாம். இதில் என்ன வெற்றி பெறது? அடுத்தவங்களை அழிக்கிறதுக்காக செய்கிறதுல வெற்றி என்ன கிடக்குது, செய்யலாம். சரி, இந்த முட்டை மாந்திரிகன்றத உடலில் வியாதிகளையும் கடுமையான தீராத நோய்களையே உருவாக்கி அழிக்கிற வேலை தான். அஷ்டகர்மமே அழிக்கிறது தானே. எது நல்லது இருக்குது? அப்படி இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு உடல் முழுவதும் வியாதிகளை உருவாக்குறது இந்த முட்டை மாந்திரிகம் தான். இதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. சிற்றண்டத்தை வைத்து பேரண்டத்தையும் அழிக்கலான்றது. இது பேரு சிற்றண்டம். இந்த சிற்றண்டத்தை வைத்து தலையில் தீராத தலைவலியை உருவாக்கலாம், ஒத்த தலைவலியை உருவாக்கலாம். இதுவே ஏவல் பொம்மை செய்து கூட செய்ய முடியும். ஆனால் முட்டையில் உடனுக்குடனாக வேலையை செய்யும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, முட்டைக்குள்ள கரு இருக்கு. இப்போ அந்த முட்டையில் ஒருத்தருடைய உருவ படத்தை வரைஞ்சி, ஆணா இருந்தால் ஆண், பெண்ணா இருந்தால் பெண், அவங்களுடைய உருவ படத்தை வரைஞ்சி அந்த முட்டையில் முன்பக்கம் உருவ படத்தை வரைகிறாங்க. அவங்களுடைய உருவத்தை வரைகிறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, பின்பக்கம் அவங்களுடைய பேர், அம்மா பேர் எழுதிடுவாங்க. அவங்களுடைய போட்டாவும் பயன்படுத்துவாங்க. இதுக்கு காலடி மண், தலைமுடி, அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா அவங்களுடைய வேர்வை துளிப்பட்ட அந்த வேர்வை வாடை இருக்கக்கூடிய துணி தேவையில்லை. வெறும் ஃபோட்டோவும் பேர், அம்மா பேர் இருந்தாவே போதும். உடம்பெல்லாம் வியாதிகளை உருவாக்கலாம். அதாவது ஒரு மனுஷனுக்கு கிட்டவே போக முடியாத அளவுக்கு துர்நாற்றம் அடிக்கக்கூடிய பல வகையான கொடூரமான வியாதிகளை உருவாக்குறது இந்த மாதிரி சிற்றண்டத்தை வச்சு தான். இதுலேருந்து குணப்படுத்துறது ஒவ்வொரு பதிவாக போட்டுக்கிட்டே வர்றேன். முடிந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துனே வாங்க. இப்போ இது எப்படி செய்வாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, கன்னி கோழி முட்டையாக இருந்தால், அது கருப்பு கோழியாக இருந்தால் கொடூரமான பாதிப்பு இருக்கும். அது கேட்டிங்கனாக்கா கரப்பான் போன்ற நோய்களை உருவாக்க முடியும். அதில் எப்படி? கரப்பான் போல, குஷ்டரோகம் போல, அதுக்கப்புறம் சொறி சிரங்கு, இல்லை உடம்பெல்லாம் கட்டி வர்றது. தலையில் செய்கிறாங்கன்னா தலையில் மட்டும் வரும். ஒரு மனிதனை நிலை குலைய வைத்து, அழகை குலைத்து, அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய உருவப்படத்தை அவங்கள பார்த்து அருவருக்கத்தக்க வகையில் கஷ்டப்பட்டு மரணிக்கக்கூடிய அளவுக்கு பாதிக்க கொடுக்கும். சொல்லும்போது பயமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, இது எதுக்காக செய்கிறாங்கன்றதை நான் சொல்லிடுறேன். ஒருவருக்கு உழைப்பு பலம், ஒருவருக்கு தன்னுடைய திறமை பலம், ஒரு சிலருக்கு ஏமாத்துறது பலம், ஒருத்தருக்கு பொய் சொல்கிறது பலம், ஒருத்தருக்கு உண்மை பேசுறது பலம், ஒருத்தருக்கு நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு வாழறது பலம். இது எல்லாமே வெறுத்து வாழக்கூடியது ஒரு சில பலம். ஒரு சிலருக்கு தன்னுடைய உடலையே பலமாக வச்சுக்கிட்டு அவங்க மற்றவங்களுக்கு நன்மையும் செய்கிறவங்க இருக்காங்க, தீமையும் செய்கிறவங்க இருக்காங்க. உடல் பலம் என்பது கேட்டிங்களேனாக்கா, அது ஒரு தவறான வழியில் தான் போகும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நான் பலசாலின்னா என்ன? 4 பேர் அடிக்கிறது, திட்டுறது, மற்றவங்களை கொடுமைப்படுத்துறது, இல்லை அடுத்தவங்களை ஏமாற்றி வாங்கி திங்கிறது, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி வாழறது இல்லையா? இது உடல் பலம், மன தைரியத்தில் செய்யக்கூடியது. இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா,
நீ அழகா இருக்கிறதுனால தானே இவ்வளவு ஆட்டம் ஆடுறன்ட்டு இந்த மாதிரி செய்திருவாங்க. அநேகமாக அழகாக இருக்கிறவங்க வந்து கேட்டிங்களேனாக்கா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுனால தான் செய்வாங்களே தவிர, மற்றபடி வந்து கேட்டிங்கன்னாக்கா அழகை குலைக்கக்கூடியது தான் இது. அழகை குலைக்கிறது மட்டும் இல்லை, ஒரு மனுஷனை செதிலாக தன்னைத்தானே வருத்தி கொண்டு அழிக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்பை கொடுப்பது தான் இந்த முட்டை மாந்திரிகம். சர்வசாதாரண சொல்லிட்டோம் இது முட்டை மாந்திரிகம்னு. அவ்வளவு கொடுமையாக இருக்கும். ஆனால் இது யாருக்கு செய்யணுன்ற விதி பிரகாரம் பார்த்தீங்களன்னாக்கா அழகாக இருக்கிற ஆணுக்கோ பெண்ணுக்கோ செய்யக்கூடாது. இந்த உடல் வலிமையை வைத்து தைரியத்தை வச்சு மற்றவங்களை ஏமாற்றி அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்கள கண்ணீர் வடிக்க வச்சு அவங்களுடைய பொருளையும் பணத்தையும் மண்ணையும் பெண்ணையும் பிடுங்கக்கூடியவங்களை கொடுமையாக கொள்ளக்கூடியது தான் இந்த முட்டை மாந்திரிகம். சாதாரணமாக சொல்லிட்டோம் முட்டை மாந்திரிகம்னு எவ்வளோ கொடுமை இருக்குது பாருங்க. இது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா, இப்போது ஊருக்குள்ள ஒருத்தன் ஊரை ஏமாத்துறவன், வீட்டை ஏமாத்துறவன், காட்டை ஏமாத்துறவன், சொத்தை ஏமாத்துறவன், பெண்களை ஏமாத்துறவன்னு ஆணோ பெண்ணை யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. ஆணாக இருந்தால் ஆணுக்கு துணையாக பெண் இருப்பாங்க, பெண்ணாக இருந்தால் பெண்ணுக்கு துணையாக ஆண் இருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. எங்கள் ஊரில் ஒரே ஒருத்தன் தான் அங்கிறான், ஊரில் இருக்கிற எல்லா குடும்பத்தையும் கெடுத்து நாசம் பண்ணி உக்காந்துக்கிறான். அவனை பார்த்தாவே எல்லாமே கொஞ்சம் அச்சமும் பயமும் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவா. அவனை பெற்றவங்க கூட ஒரு பெண் தானே. அப்போ அந்த கொடூரமானவனை பெற்றெடுத்தவங்களும் ஒரு பெண் தானே. அவங்கள வந்து வளர்க்கும் போதே அவங்களுக்கு சில விஷயத்துங்களை சொல்லி இருக்க மாட்டாங்க. இவங்களும் அப்படி இருந்திருக்கலாம், இருக்கிறதுக்கு வாய்ப்பில் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்டவங்களவே சிறுக சிறுக அந்த ஊரே அவங்கள என்ன ஆட்டம் ஆடின, எத்தனை பேரை நீ கஷ்டப்படுத்தின, எத்தனை பேரை கொடுமைப்படுத்தின, எத்தனை பெண்களை நீ ஏமாத்தின, எத்தனை ஆண்களுடைய ரத்தத்தை உதிரத்தையும் நீ குடிச்சு வாழ்ந்துன்னு சொல்லி பல பேர் அவங்கள வந்து மனசுக்குள்ளவே இல்லை வெளிப்படையாவோ பேசி இன்னா கதியை இறக்குறான் பாரு, இன்னா கதியை இருக்கிறான் பாரு, என்ன கதியை இறக்க போறான் பாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கொடுமைப்படுத்தக்கூடியது தான் இந்த முட்டை மாந்திரிகம். இப்போ இந்த மாந்திரிகத்தை எப்படி செய்வாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, இதுக்கு வந்து சொன்ன காலடி மண்ணம் எதுவும் இல்லை, அதெல்லாம் இருந்தால் இன்னும் பவரை செய்திடலாம். கருங்கோழி முட்டையாக இருந்தால் கன்னிக்கோழி முட்டையாக தான் இன்னும் அதிகமாக வேலை செய்யணும்னு சொன்னேன் இல்லையா. வியாதியை உருவாக்குறதுக்கு முதல்ல வந்து ஆணாக இருந்தால் ஆண் உருவம், பெண்ணாக இருந்தால் பெண் உருவம். சரி, பெண்களுக்கு ஏன் செய்கிறாங்க கேட்டீங்கன்னாக்கா, சண்டை ஊருப்பட்டு சண்டையெல்லாம் சும்மா விட மாட்டாங்க. போகிறவங்களையும் விடுறதில்ல, வர்றவங்களையும் விடுறதில்ல. ஐயோ அவள் வாயிலே நிற்கக்கூடாது சாமின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு சண்டைக்காரங்க வீட்டை தேடி சண்டை போடுறது, வீட்டுக்குள்ளே போய் சண்டை போடுறது, ஆணை வந்து ஒரு பெண்ணு ஆணுன்னு கூட பார்க்காம அவங்க மேலே வந்து துஷ்பிரயோகம் செய்கிறது, அடிக்கிறது, தவறான வார்த்தைகளை பிரயோகம் படுத்துறது, அசிங்கமாக பேசுறது, இப்படியெல்லாம் ஒரு சிலர் இருக்காங்க இல்லையா. அவங்களையும் இப்படி தான் அடிப்பாங்க. முதல்ல எப்பேற்பட்ட பலசாலியோ தைரியசாலியோ கொடூரமானவனாக இருந்தாலும் 2 இடத்துல தான் கை வைப்பாங்க இந்த முட்டை மாந்திரிகத்தில். ஒன்று கால், இன்னொன்று தலை. மற்ற இடத்துல மாந்திரிகம் தெரிஞ்சவங்க கை வைக்க மாட்டாங்க. எப்பவுமே காலில் கையை வைக்கணும்னா, காலை வந்து அவங்கள முறிக்கணும், உடைக்கணும், எடுக்கணும்னாக்கா தலையில தான் கையை வைக்கணும். தலையில வந்து தலைப்பகுதியில் வந்து இந்த முட்டையில் வந்து கரு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அந்த கரு என்ன பண்ணுவாங்கன்னா இதை எழுதி அப்படியே என்ன பண்ணுவான்னு கேட்டிங்களேனாக்கா, இதில் இன்னொரு மாதிரி இருக்குது, தனிப்பதிவை போடுறேன். இதை அப்படியே என்ன பண்ணுவான்னு கேட்டிங்களேனாக்கா, இந்த முட்டையில் அவங்களுடைய உருவ படத்தை எழுதிட்டு அதில் அவங்களுடைய புகைப்படத்தையும் அங்கே வச்சுட்டு, இதுக்கு வந்து பன்றியோட மலமும் முள்ளும் அதோடு சேர்த்து இதுக்கு பன்றியோட உதிரமோ இல்லை கருங்கோழி இல்லை ஆணாக இருந்தால் சேவல், பெண்ணாக இருந்தால் முட்டை வைக்காத பெட்டக்கோழியாக இருந்தால் இது மிக கொடூரமாக வேலை செய்யும். அதை வச்சு என்ன பண்ணுவாங்க கேட்டிங்களேனாக்கா, ஒரு மண் பாத்திரத்தில் எத்தனை பேர் தொல்லை கொடுக்குறாங்களோ, ஒருத்தர் 2 பேர் இல்லை ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமாக சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க, இல்லை கூட்டமாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களை வந்து என்ன பண்ண அவங்களுடைய உருவ படத்தை எல்லாம் எழுதி அவங்க பின்னாடி அவங்க பேரை எழுதி, அவங்க அம்மா பேரை எழுதி, அவங்க இருக்கிற ஊர் பேரை எழுதி, இதுக்கு பன்றியோட முள்ளு மலம் இல்லையா அதெல்லாம் கிடைக்குமா, முள்ளு மண்டு இதெல்லாம் கிடைக்குமானாக்கா முள்ளு கிடைக்கும்.
தாராளமாக கிடைக்கும். அது மாந்திரிக்காரங்க அதை வந்து கட்டாயமாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை முள்ளு கிடைக்கலன்னு கேட்டிங்கன்னாக்கா இருக்கவே இருக்கு சண்டாலக்கரு, இல்லைன்னா எட்டி தைலம். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா குழி தைலம், இல்லைன்னாக்கா ஐங்கோலமை, இதை வச்சு செய்திடலாம். இல்லைன்னாக்கா இதுக்கு தேத்தான் விதை சேரா கொட்டையெல்லாம் வச்சு அதை வந்து தனியாக வந்து ஒரு குழி தைலம் மாதிரி போட்டு எடுத்து அதை போட்டு முடிச்சு விட்டுடலாம். இதை செய்து அதில் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னாக்கா 3 ஓட்டை போடுவாங்க ஒரு தலைப்பகுதியில். 3 ஓட்டையை போட்டு அந்த 3லேயே வந்து 3 முள்ளு அடைப்பாங்க. அடைச்சிட்டு அந்த 3 முள்ளு அடைக்கிறதுக்கு அவங்க பேரை வந்து ஒரு காரிய தகடுல வந்து எழுதி அதுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி அதுக்கு உண்டான அவங்க பேரையெல்லாம் அதுக்குன்னு கட்டம் கட்டி அதில் வேலையை செய்துட்டு அந்த முட்டையில் வந்து 3 ஓட்டை போடுறாங்களே தலைப்பகுதியில், அதில் அந்த தகுடை போட்டுருவாங்க. அதோடு சேர்த்து கற்பூரம், அதோடு சேர்த்து இந்த பன்றியோட சில பொருட்களையும் சேர்த்து அதோட உதிரத்தையும் வச்சு அதில் வச்சு என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னாக்கா இதை வந்து எருக்க குச்சியால் வேக வைப்பாங்க. அப்படி இல்லை எட்டி குச்சியால் வேக வைப்பாங்க. இல்லை இந்த எட்டி மரத்தினுடைய விதை காயெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு அப்படியே கீழே பிறப்பி மண் பாத்திரத்தை பெருசாக வச்சு அதுக்கு கீழே கற்பூரத்தை போட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த விறகுகளை அடுக்கி அதுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த முட்டையை வச்சு எரித்து சாம்பல் ஆக்குவாங்க. இந்த முட்டை எரிஞ்சு சாம்பல் ஆகணுமா? ஒருத்தரா 2 பேரா 3 பேரா 10 பேர் 10 பேர் சாம்பல் ஆகுறாங்க. கஷ்டப்பட்டால் தான் முடியும், ஈஸியாகவே முடிஞ்சிடுமா? அப்படி அதை எரித்து அதை என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னாக்கா இதவை முதல்ல அவங்க எங்கெல்லாம் நடமாடி மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க பாருங்க அந்த பாதியிலெல்லாம் போட்டுருவாங்க. அவங்க வீட்டு வாசல்லையும் எரித்து அந்த சாம்பலை போட்டுருவாங்க. அவங்களுடைய முடிஞ்சால் மேலே கூட தடுவாங்க, கிட்ட பேசுகிற மாதிரி போய் கூட கை கூட கொடுத்துருவாங்க, மேலே போட்டுருவாங்க, எதானோ பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதை பண்ணிட்டு வந்தாங்கன்னாக்கா ஒன்று அவங்க செய்தது கொடூரமான பாதகமாக இருந்தால் இந்த சொல்லுவாங்க 4 பேர் பார்த்துட்டு இவளை மாதிரி அட்டூழியமோ அக்குரமோ செய்தா இந்த மாதிரி தான் சாவாங்க, இந்த மாதிரி தான் கஷ்டப்படுவாங்க, இந்த மாதிரி தான் அவங்க வந்து அலைவாங்கன்றத ஒரு ஊரே அவங்கள பார்த்து திருந்தணுன்றதுக்காக செய்யக்கூடியது தான் இந்த மாந்திரிகம். இப்போ வேதங்கள் என்பது பல வகையில் இருந்தாலும் அதர்வன வேதத்தில் இருக்கக்கூடிய மாந்திரிக ரகசியத்தில் இதுவும் ஒன்று. மாந்திரிகத்தில் வந்து கடுமையான பாதிப்புகளை தருவதில் வந்து ஒரு மனுஷனை கொல்றது கூட மாரணம் செய்யறது கூட ஈஸி தான். ஆனால் வியாதி பாதகத்தை வர வச்சு கொல்றதாட்டம் ஒரு கொடுமை இருக்கு பார்த்தீங்களா? கண்ணு முன்னாடியே அவங்க நரகத்தை கண்ணால் பார்த்து கடவுளை பார்த்து இறைவா யார் அந்த பாதிக்கப்பட்டவங்க அவங்களுடைய வாயாலே இறைவனை பார்த்து இந்த உயிர் எதுக்கு சாமி, இந்த உயிரை எடுத்துக்குன்னு சொல்லிட்டு மன்றாடி கேட்டால் கூட உயிர் போகாத அளவுக்கு கொடுமை செய்யக்கூடியதான் இந்த முட்டை மாந்திரிகம். இப்போ ஒரு மாந்திரிகத்தை செய்யறோம்னா அதுக்கு சில மந்திரங்கள் இருக்கும், சில மாந்திரிக ரகசியங்கள் இருக்கும். காளி மாந்திரிகம் ஒன்று போட்டிருக்கேன், மயான காளி மாந்திரிகன்னு. அதுக்கும் ஒரு மந்திரத்தை சொல்லலை, இதுக்கும் ஒரு மந்திரத்தை சொல்லனாக்கா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மந்திரத்தை சொல்லனாக்கா இது 100க்கும் 200க்கும் 300க்கும் மேற்பட்ட பதிவாக போகிறதுனால மாந்திரிகங்கள் செய்யும் போதும் சொல்லும் போதும் சில மந்திரங்கள் சொல்லுவாங்க. நீங்கள் எந்த தெய்வத்தையோ எந்த விக்கிரகத்தையோ எந்த சாமியை நீங்கள் வணங்குறீங்களோ அவங்களுடைய மந்திரத்தையும் அவங்களுக்கும் சில மாந்திரிக குறிப்புகளுக்கு அதை பயன்படுத்தினா போதும். எப்பவுமே மாந்திரிகத்தை செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் கற்றுக்கிட்ட நீங்கள் முதல்ல ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மந்திரத்தை சொல்லாது. உங்களுக்கு ஏற்கனவே பதிவு போட்டிருக்கேன். அதான் கேட்டிங்கன்னாக்கா குரு மந்திரத்தை எப்படி சொல்லணும். முதல்ல சொல்ல வேண்டியது கணபதி மந்திரம். கணபதி மந்திரோட எத்தனை மந்திரம் இருக்குது? உங்களுக்கு பிடிச்ச ஒரு மந்திரம் தான் போதும். அப்படி வந்து கேட்டிங்கன்னா அந்த மந்திரத்தங்களை சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்தி செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா இன்னும் நல்லா இருக்கும். சரி, கொடூரமாக அழிக்கக்கூடிய மந்திரங்கள் ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்கிறேன், முடியுமா அப்பப்போ சொல்லிக்கிட்டே வரேன். அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. அழிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் விரும்புவாங்க, வளர்க்குறதுக்கு எதையுமோ விரும்ப மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மந்திரம் இருக்குது. காளி மாந்திரிகத்துக்கும் செய்யலாம். மற்றபடி வந்து கேட்டிங்கன்னா அங்காளம்மா, நாகாளம்மா, சோட்டானி பகவதி, இதுன்னு கேட்டால் பகவதி மாந்திரிகம், மலையாள மாந்திரிகம், எதுக்குமே
இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம். சரிங்களா? சரி, ஒரு மந்திரம் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அதை கேட்டு பயன்பெறுங்க. ஓம் சங்கிட்ட கண்ணி சமத்துருவி அங்கிட்ட காலை இங்கிடாதே குதறிய பள்ளம் நல்லா கேட்டுக்குங்க. சொல்லக்கூடிய மந்திரத்துங்களை நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்க. ஓம் சங்கிட்ட கண்ணி சமத்துருவி அங்கிட்ட காலை இங்கிடாத குதறிய பள்ளம் குளவிய வாயம் விரித்த தலையுடன் எதிரியை நோக்கிப்பார். தலையை திருகு, கையை முறி, காலை வழி, ரத்தத்தை குடி, குடலை பிடுங்கு, நரி நரி நசி நசி, நரி நரி நசி நசி, எரி எரி, மரி மரி, வசி வசி, சிம்பட் சுவாக. இந்த மந்திரத்தை நீங்கள் 1008 முறை உரு போட்டு இந்த மாதிரி கொடுமையானவங்க செய்யுங்க. சும்மா வரவங்க போகிறவங்களும் செய்யணும். மந்திரத்தை சொல்ல மாட்டேன் நான், அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. இருந்தாலும் மற்றவங்களை அழிக்கும் போது ஒரு மாந்திரிகராக இருக்கிற நீங்கள் இதை செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா என்றைக்குமே ஒரு மனிதனுக்கு வாழ வழி காட்டுறது நல்லது. மற்றவங்களை ஏமாற்றி பிடிங்கி அடித்து சாப்பிட்டு வாழற அவங்கள அழிக்கிறதுக்கு இந்த வேலை செய்தாவே போதும்னு சொல்லி இன்னொரு நல்ல மாந்திரிக பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.